மறுபடியும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான சகோதரர் எபனேசர் அவர்கள் கொடுத்த நல்ல அறிமுகத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன வண்ணமாக தூய யோவான் கல்லூரியில இருந்து அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை அந்த நாட்களிலே நான் ஆண்டவரோடு நிற்கவில்லை, ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை அற்புதமாக சந்தித்து ஆனால் வாய்ப்புகளை கொடுத்தார். தூய யோவான் கல்லூரியிலே பல வாய்ப்புகள் ஆண்டவரை அறிவதற்கும் ஆண்டவர்கள் வளருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் அவற்றை நான் உதாசீனப்படுத்தினது உண்மை. ஆனால் ஆண்டவர் அதை விடவில்லை. ஒரு நாளிலே என்னை தொட்டார், என்னை ரட்சித்து அவருடைய மகத்தான ஊழியத்துக்கு என்னை அழைத்து இன்றைக்கும் அவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த இயக்கத்திலே ஐஏஎம்ல 1989ஆம் ஆண்டு நான் ஊழியனாக இணைந்தேன். 92ஆம் ஆண்டு எங்களுடைய திருமணம் நடைபெற்றது. 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகோதரன் சொன்னமன்னமாய் மூத்த மகள் மதுரையிலே லேடிடோ கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறாள். திருமணமாகி அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அடுத்த மகள் அவள் எம்எஸ்சி நர்சிங் முடித்துவிட்டு அவளும் கூட ஆண்டுடைய ஊழியத்துக்காக ஆயத்தப்படுகிற சமயத்துல தான் ஒரிசாவிலே ஊழியம் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் மிஷன் மூலமாய் ஊழியம் செய்யக்கூடிய அருமையான ஒரு தம்பியை கர்த்தர் கொடுத்தார். அவளும் தன்னுடைய உலக பிரகாரமான அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அப்பல்லோ கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தார். அதை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் இருவரும் இப்பொழுது கிரகம் சயின்ஸ் ஊழியம் செஞ்ச அதே இடத்துல அவர்கள் ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் மிஷன் மூலமாக ஆண்டுடைய பணியை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சொன்னவனமாய் கடந்த பிப்ரவரி மாதம் என் சரீரத்திலே பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவரை பார்க்கவும் அதற்குரிய சரியான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சுகம் கொடுத்தார். மறுபடியும் இப்போ 1 மாத காலமாக பஸ்ல பிரயாணம் செய்கிறேன். அதுக்கு முன்னால ட்ரெயின்ல தான் போயிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை சொல்லிவிட்டு நான் செய்திக்கு செல்ல விரும்புகிறேன். வருகிற செப்டம்பர் 4, 5, 6 ஆகிய நாட்களில் ஐஏஎம்முடைய மாநில கன்வென்ஷன் சிவகங்கையில வைத்து நடைபெறுகிறது. காளையார் கோவிலில் உள்ள ஜெபத்தோட்டத்துல. அதுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணுங்க. அதற்காக நாங்கள் இப்போ ஒரு குழுவாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல இடங்களுக்கு செல்கிறோம். எனவே அந்த கன்வென்ஷன்ல அநேகர் வந்து பங்கு பெற வேண்டும், மிஷனரி தரிசனத்தை பெற வேண்டும். குறிப்பாக 10 ஊழியர்கள் அந்த கன்வென்ஷன் மூலமா எழும்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் கூட நம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தைகள் என்னையும் எங்களையும் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் அடியேனை மறைத்துக் கொள்ளும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நம்முடைய கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்வோம். அதனுடைய 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வசனத்தை சொன்னது யார் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பார்க்கிறோம். அவர்கள் எதை குறித்து பாடுகிறார்கள்? ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வெற்றியை குறித்து பாடப்படக்கூடிய பாட்டு, அல்லது ஆண்டவரை துதிக்கும் ஒரு பாட்டு. அந்த வெற்றி எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் 20 ஆண்டு காலம் கானானியருடைய ராஜாவின் கீழாக அடிமைகளாக இருக்கிறார். நியாயாதிபதி புஸ்தகத்துல பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண அப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவர் விட்டு பிரிந்து விடுவார்கள், பின்வாங்கி விடுவார்கள். ஆண்டவர் யார்ட்டையாவது அவங்களை ஒப்பு கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி அனுப்பி அவங்களை விடுவிப்பார். அப்ப இங்கேயும் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் கானானிய ராஜாவினுடைய கையிலே அவர்கள் 20 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். யாபீன் என்னும் கானானியுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 4:2 சொல்லுகிறது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி 3ஆம் வசனத்தினுடைய இறுதி பாகம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 4:3 சொல்லுகிறது. அப்போ அந்த சூழ்நிலையிலே தெபோராள் என்கிற தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்கிறார். அப்போ போய் அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? 20 ஆண்டு காலம் நாங்கள் இப்பொழுது அடிமைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு விடுதலை இல்லையா? அப்ப அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க.
6ஆம் வசனத்திலே, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினுகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கிடவாய் என்று, தாபோர் மலைக்கு போக கிடவாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில நான் பார்க்கும் பொழுது அந்த அம்மா ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார்கள். நீ என்ன பண்ணணும், நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினாகுவின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை நீ என்ன பண்ண தெரிந்து கொண்டு தாபோர் மலைக்கு நீ போப்பா அப்படின்னு ஒரு கட்டளை. அப்ப அவரும் போறார். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 16,000 பேரோடு போனான். தெபோராளும் அவனோடு கூட போனாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்யறார், ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அதைத்தான் என்ன செய்யறாங்க, 5ஆம் அதிகாரத்துல பாடலாக பாடி ஆண்டவரை துதிக்கிற ஒரு காட்சி. அந்த துதிக்கிற வசனங்களிலே சில காரியங்களை அந்த அம்மா குறிப்பிடுறாங்க. அதுதான் இந்த நாளிலே சிந்தனை. அது என்ன பாருங்க, அந்த 9ஆம் வசனத்தை நான் வாசித்த வண்ணமாய் யாராவது இன்னொரு முறை வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:9 வாசிங்க. தங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வெற்றிக்காக, இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக தங்களை ஒரு கூட்ட மக்கள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார்கள். My heart is with Israel princes, with the willing volunteers among the people. Praise the Lord என்று சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. தன்னார்வலர்கள் என்று சொல்லி தமிழிலே நாம் சொல்லலாம். இவர்களுக்கு எப்படி ஒரு கூட்ட மக்களுக்கு பாரம் வருகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள், இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். போய் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது, நீ என்ன பண்ணு, நப்தலி கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் 10,000 பேரை கூட்டிட்டு நீ போப்பா, தாபோர் மலைக்கு போப்பா என்று சொல்லப்படுகிறது. சொல்லுகின்ற பொழுது ஒரு கூட்டம் மக்கள் என்ன பண்றாங்க, மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நாங்களும் யுத்தத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி தங்களை ஒரு கூட்டம் மக்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் இணைந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கக்கூடிய காட்சி. அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை பாருங்க. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்தார். ஏன் அவங்களுக்கு அழைப்பு இருக்கிறது, எப்ப வாங்க, நம்முடைய ஜனம் அடிமைப்பட்டிருக்கிறது, நம்ம என்ன செய்வோம், சேர்ந்து யுத்தம் செய்வோம். அப்ப என்ன பண்ணாங்க, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய ஈடுபாடை பார்க்கிறோம். என்ன ஈடுபாடு, என் ஜனம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த செபுலோன் கோத்திரத்தாரும் நப்தலி கோத்திரத்தாரும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் என்ன பண்றாங்க, அந்த யுத்தத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை பற்றி தான் சொல்றாரு, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. அடுத்தது பாருங்க, அது மாத்திரம் இல்ல, தங்களுக்கு அழைப்பு இல்லாமலே ஒரு கூட்டம் போய் இணைந்து கொள்கிறது யுத்தத்துல. அதை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 14ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அமலேக்குக்கு விரோதமாக இவருடைய வேர் எப்பிராயீமில் இருந்து துளிர்த்தது, உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் புத்திரர் உனக்கு பின் சென்றார். மாகியில் இருந்து அதிபதிகளும் செபுலோனில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோரோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர்களுடைய பெயர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படவில்லை. 4ஆம் அதிகாரத்துல 2 கோத்திரத்துடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் 5ஆம் அதிகாரத்திலே இன்னும் சில கோத்திரங்களுடைய பெயர்களை நாம் என்ன செய்யறோம், அங்கே நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார்.
என்று சொல்லிவிட்டு அந்த 14ஆம் வசனத்துல இன்னும் சிலருடைய பேர் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அழைப்பு உண்மையாகவே கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் என்ன, மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள் ஒரு கூட்டம் மக்கள். எப்படி ஒப்புக் கொடுக்கிறார்கள் இவர்கள்? நாங்களும் இந்த யுத்தத்திலே எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு நானும் எதையாவது செய்கிறேன், எனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒரு கூட்டம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். நாங்கள் ஐஎம் ஊழியத்துல கௌரவ வட்டார செயலர்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் யார்? மறைந்திருந்து செயல்படுகிறவர்கள். அவர்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. ஒருவேளை அருமையான சகோதரர் எப்னேசரை போன்றவர்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இருக்கிறபடினால்தான் மிஷனரி பணி துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வட்டாரச்சர்களை குறித்து ஐஎம்முடைய ஸ்தாபகர் தியோடர் வில்லியம்ஸ் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், அவர்கள்தான் இயக்கத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவார். முதுகெலும்பு வெளியே தெரியுமா? தெரியாது. சதையால் மூடப்பட்டிருக்கிறது போல இவர்கள் மறைந்திருந்து செயல்படுகிறவர்கள், மனப்பூர்வமாய் செயல்படுகிறவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். பணிக்களத்திலே ஊழியர்கள் முன்னாலே போய் நிற்கிறார்கள், பின்னாலே இருந்து தாங்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள். அந்த மிஷனரிகளுடைய தேவைகளை சந்திக்கிறவர்கள். பல வீட்டினுடைய கதவுகளை தட்டி அந்த வீட்டினுள் மக்கள் கொடுக்கிற அவர்களுடைய ஜெபத்தை ஜெபிக்க சொல்லி தூண்டி அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை வாங்கி அனுப்பக்கூடிய ஒரு கூட்டத்தின் மக்கள் தான் தன்னார்வலர்கள். அதே போல இங்க என்ன பார்க்கிறோம்? இங்கே ஒரு கூட்டத்தினுடைய மக்களை நம்ம பார்க்கிறோம். இவங்க ஜனங்களுக்குள்ளே தங்களை அவர்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு அழைப்பில்லை. ஆனா அவன் என்ன செய்ய, பென்யமீன் கோத்திரம் அங்கே வந்து இணைந்து கொள்கிறார். உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். உனக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறார்கள்? நாங்களும் இந்த யுத்தத்துக்கு வரோம் என்று சொல்லி பென்யமீன் கோத்திரத்தார் அங்கே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு காட்சி பாருங்க. இன்னும் அந்த வசனத்தை 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அமலேக்குக்கு விரோதமாக இவருடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்ராயிம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 41:52 சொல்லுகிறது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லி யோசேப்புடைய மகனை குறித்து நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். யோசேப்பு அந்த வம்சமும் என்ன செய்து கொள்கிறது? இங்கே வந்து இணைந்து கொள்வதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்யறாங்க? பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் சொல்வதற்கு முன்பாக இந்த எப்ராயிம் அல்லது யோசேப்பின் வம்சமும் அழைப்பு இல்லை, ஆனால் சூழ்நிலையை பார்க்கிறார்கள், தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய அழைப்பு! அந்த யுத்தத்தை கேள்விப்படுகின்ற பொழுது, ஜனங்களுடைய பாடுகளை பார்க்கின்ற பொழுது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான கூட்டம். இந்த அருமையான ராத்திரி சமயத்துல இந்த ஊழியத்துல, நான் செய்கிற ஊழியத்துல என்னுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? யாராவது என்னை அழைத்தால் வருகிறேன் என்று சொல்கிறோமா? அல்லது சூழ்நிலையை பார்த்து நாம் இறங்கி விடுகிறோமா? அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை பார்த்து இந்த அருமையான யோசேப்பினுடைய இந்த வம்சத்தார் அல்லது எப்ராஹிம் தங்களை அதில் இணைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிறகு பாத்தீங்கன்னா பென்யமீன் கோத்திரத்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த பென்யமீன் கோத்திரத்தாரை நாம் நன்கு அறிவோம். அதுவும் யாரு? அந்த யாக்கோபுடைய வம்சத்துல வந்தவர்கள், அப்படி பிள்ளைகளில் ஒருவர். அந்த கூட்டத்தார் என்ன செய்து கொள்கிறார்கள்? தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள், மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அடுத்து பாருங்க 14ஆம் வசனத்துல, மாகீரிலிருந்து அதிபதிகளும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் இந்த மாகீர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சொன்னா, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள்.
பாருங்க, யோசேப்பின் பிள்ளை ஒருத்தர் எப்ராயிம், இன்னொருத்தர் யாரு? அந்த மாகீர். மனாசேயுடைய மகன் தான் மாகீர். என்னாகமம் 26, 29 சொல்லுகிறது, மனாசேயனுடைய குமாரன் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாகீரின் குடும்பமும் அப்படின்னு சொல்லி என்னாகமம் 26, 29 சொல்லுகிறது. அப்போ இந்த யோசேப்பின் குடும்பத்திலே வந்த மனாசேயின் குமாரனாகி மாகீரின் அதிபதிகள், த பிரின்சஸ் ஆஃப் மாகீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலே. மாகீரின் குடும்பத்திலே உள்ள இளவரசர்களும் இந்த யுத்தத்திலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அவங்க இளவரசர்கள், நல்ல வசதி இருக்கிறது, சுகமா இருந்து கொள்ளலாம், ஆனா அப்படி இருக்க விரும்பவில்லை. தேசத்தினுடைய அந்த நிலைமை மாகீரின் அதிபதிகளையும் இந்த யுத்தத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறது. அவர்களும் என்ன செய்கிறார்கள்? இதுல இணைந்து கொள்கிறார்கள். பிறகு பாருங்க, செபுலோனில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் என்று சொல்லப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். செபுலோனில் இருந்து, அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எழுதுகோலை பிடிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதுகோல் என்று சொல்லி நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம பார்க்கும் பொழுது, கேஜேவி வேதாகமம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்கிறது? அவுட் ஆஃப் செபுலோன் they that handle the pen of writers அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதுகிறவர்கள், சட்டத்தை எழுதுகிற லா ரைட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறது அதனுடைய விளக்க உரையிலே. சட்டத்தை எழுதுகிறவர்களும் என்ன செய்து கொண்டார்களாம்? சட்டத்தை எழுதுறவங்க எங்க இருப்பாங்க? அருமையான ஒரு அறையில உட்கார்ந்து பல புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணி பல சட்ட புஸ்தகங்களை பார்த்து எழுதக்கூடியவர்கள் தான் அவங்க. ஒரு சுகமான அறையில இருக்கிறவர்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அறையிலே உட்கார்ந்து வசதியோடு உட்கார்ந்து சகல வசதியோடு கூட இருந்து தன்னுடைய பணிகளை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லலாம். ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட அதிபதிகள் என்ன பண்ணாங்களா? இறங்கி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படுவதற்காக அங்கே செபுலோன் கோத்திரம், நப்தலி கோத்திரத்தோடு கூட அழைப்பே இல்லாத எப்ராயினுடைய அந்த குடும்பம், பென்யமீனுடைய கோத்திரம், அது மாத்திரமல்ல மாகீரினுடைய அதிபதிகள், செபுலோனில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்கள், இவர்களெல்லாம் மனப்பூர்வமாய் இறங்கி வந்து அந்த யுத்தத்திலே பங்கு பெற்றபடினாலதான் அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேசம் இப்படிப்பட்ட தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. தேசம் இப்படிப்பட்ட குடும்பங்களை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மிஷனரி பணியை தேசத்திலே நிறைவேற்றுவதற்கு இப்படி மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த மக்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி பொழுதுல என்னுடைய ஈடுபாடு எந்த அடிப்படையிலே ஊழியத்திலே இருக்கிறது? ஏதாவது எனக்கு லாபம் இருக்குமா என்று சொல்லி நாம் ஈடுபடுகிறோமா? அல்லது இது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு? எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்று சொல்கிறார். அது நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஐயோன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆபத்து வரும் என்று அர்த்தம் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்க முடியும். ஆக இந்த பணியிலே நாம் ஈடுபட்டு தான் ஆக வேண்டும். அப்போ நம்ம இந்திய தேசத்தினுடைய இந்த 140 கோடி மக்களுடைய அந்த தொகையை நாம் எண்ணி பார்ப்போம். என்ன, நேற்றைக்கு கூட எங்களுடைய பொதுச் செயலர் மதுரையிலே நடைபெற்ற அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு வார்த்தையை சொல்லும்போது சொன்னார்கள், வட இந்தியாவிலே 37,000 மக்களுக்கு ஒரு ஊழியக்காரர், 37,000 மக்களுக்கு ஒரு ஊழியக்காரர் என்கிற விகிதாச்சாரத்தை சொன்னார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால், எல்லாரும் நம்முடைய இடத்துல நம்ம இங்கே நின்று கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு கூட்ட மக்கள் புறப்பட வேண்டுமே, அவர்களை அனுப்ப வேண்டுமே, அவர்களை தாங்க வேண்டுமே, அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய மக்கள் நம்முடைய நடுவிலே எழும்ப வேண்டும். மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்கள் எழும்ப வேண்டும். மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எழும்ப வேண்டும். பிரியமானவர்கள், அருமையான சகோதரன் எங்களுடைய 2வது மகளை குறித்து சொன்னார்கள். அவள் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்பை தூத்துக்குடியில படிக்கும் பொழுதும், அவள் அதுக்கு முன்பாக கேரளாவிலே நாங்கள் இறையியல் கல்லூரியில படிக்கும் பொழுதும் சின்ன வகுப்பிலே அப்பதான் போய் மலையாளம் படித்துக் கொள்கிறார்கள் இந்த பிள்ளைகள்.
அந்த பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவியாக அவள் வந்தாள். தொடர்ந்து தூத்துக்குடியிலே ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலிலே படிக்கும் பொழுதும் முதல் மாணவி. விக்டோரியா அந்த மேல்நிலை பள்ளியிலே அவள் படிக்கும் பொழுதும் அவள் வகுப்பிலே அவள் முதல் மாணவி. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாங்கள் திருச்சிக்கு மாற்றப்பட்டோம். அவள் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது திருச்சிக்கு நாங்கள் வர்றோம். 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்புல திருச்சியில சேர்க்கிறோம். 12ஆம் வகுப்பிலே அவளுடைய அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் என்கிற அந்தஸ்து அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டிலே அந்த சயின்ஸ் பிரிவிலே த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பிஎஸ்சி நர்சிங் மதுரையில படித்தாள், நம்முடைய சிஎஸ்ஐ கல்லூரியிலே. அந்த 4 ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணும் பொழுதும் சரி, அங்கேயும் அவள் முதல் மாணவியாக அவள் வர கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றின பின்பு மறுபடியும் எம்எஸ்சி படிப்பதற்காக பாண்டிச்சேரிக்கு போனாள். இன்றைக்கு நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போய் அவள் படித்த பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்கிற அந்த கல்லூரியில போய் பார்த்தா எங்களுடைய 2வது மகளுடைய பெயர் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வரிசையிலே அவளுடைய பெயர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் அந்த சமயத்துல அவளுக்கு நிறைய திருமண சம்மதம் எங்கிருந்து வருதுன்னா வெளிநாட்டிலிருந்து வருகிறது. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொழுது அவள்கிட்ட கேட்டோம், இவ்வளவு ப்ரொபோசல் வருகிறது, என்ன சொல்கிறார்? அவள் என்ன சொன்னா தெரியுமா? நான் இந்தியாவிலே படித்தேன், நான் இந்தியாவிலே இருக்க விரும்புகிறேன், இந்திய மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லிவிட்டுதான் மதுரையில அப்போலோ காலேஜில் ஜாயின் பண்ணி வேலை பார்க்கிற நாளில் தான் இந்த சம்மந்தம் வருகிறது. ஒரிசாவிலே உள்ள அடர்ந்த காடுகளுக்குள்ளாக தங்கி இருந்து ஊழியம் செய்யக்கூடிய கிளமெண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய மகனுக்கு உங்களுடைய பெண்ணை தாருங்கள் என்று பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் எங்க வீட்டுல வந்து நிற்கிறார். என் மகிட்ட கேட்டோம், ஜோமணி சொல்றேன்னு சொன்னான். ஜோமணிட்டு சொன்னா, நான் ஒரு மிஷினரியாக போகிறேன். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் என்னிடத்துல பேசுறான், என் மனைவிட்ட பேசினாரு ஆண்டவர். ஆனா அதுக்கு முன்னாலே அவ 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தூத்துக்குடியில் நடைபெற்ற வாலிபர் முகாமிலே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். என்ன ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிற பட்சத்துல நான் முழு நேரத்துக்கு போகிறேன் என்று சொல்லி 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே ஒப்பு கொடுத்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு மிஷினரியாக அவள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. மனப்பூர்வமாய் நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்ப வேண்டும். அவர்கள் ஒருவேளை இன்னைக்கு உலகம் பல ஆசைகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனப்பூர்வமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மிஷினரி ஊழியத்தினுடைய தரிசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோராக நாம் காணப்பட வேண்டும். மிஷினரி ஊழியத்தினுடைய தேவைகளை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். எங்களுடைய மூத்த மகள் மதுரையிலே தான் கல்லூரியிலே பணியாற்றுகிறாள். சமீபத்தில் அவளை சந்திச்சு இந்த கன்வென்ஷனுடைய காரியத்தை சொல்லி நான் சொன்னேன், இதுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குமா, நீ உதவி செய்ய வேண்டும். இப்ப அவர் சொன்ன, எவ்வளவு என்ன டாடி செய்யணும்? உதவி செய்யற வெறும் பண உதவி மாத்திரமல்ல, உன்னால் இணைந்து முடிந்த ஒரு ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு ரசீது புத்தகத்தை கொடுத்தேன். வாங்கி கொண்டு அவள் செய்ய ஆரம்பித்து விட்டாள். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, இவர்கள் எல்லாம் யாரு? இந்த கூட்டத்தார் தன்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்தவர்கள். ஆனா அதே வேளையில அந்த அம்மா தெபோராள் பாடின ஒரு பாட்டுல ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. 15ஆம் வசனத்தினுடைய பின்பாகம் இப்படி சொல்கிறது, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி, கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள், தான் மனுஷர்கள் கப்பல்களிலே தங்கியிருந்தது என்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாதரித்தார்கள். கொஞ்சம் வித்தியாசமா இந்த அம்மாவுடைய டோன் மாறுது. இப்போ இதுவரைக்கும் ஆண்டவரே மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த ஒரு கூட்டம், யுத்தத்தில் ஈடுபட்டதன் விளைவாக எங்களுடைய ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது, நன்றி என்று சொன்ன அம்மா ஒரு சின்ன காரியத்தை சொல்றாங்க. இந்த யுத்தத்திலே நிற்காமல் ஒதுங்கி நின்ற ஒரு கூட்டம். யாரது? இஸ்ரவேல் கோத்திரத்துல வந்தவங்க தான். யாரு? ரூபன் கோத்திரம் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். கீலேயாத் மனுஷர்னா யாரு? காத் கோத்திரம். அது மாத்திரமல்ல, தான் கோத்திரம், ஆசேர் கோத்திரம். இந்த 4 கோத்திரம் என்ன செய்து விட்டார்கள்? ஒதுங்கி கொள்ளுகிறார்கள். ரூபன் என்ன சொல்றாரு? மந்தைகளின் சத்தத்தை கேட்கிறதுக்கு அவருக்கு ஆசை, மனுஷனின் சத்தம் அல்ல. என்னாகும் 32 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்காய் போய்கொண்டிருக்கிற வழியிலே யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னால் அந்த யோர்தானுக்கு இக்கரையை பார்க்கிறாங்க, செழிப்பா இருக்கிறது. மோசேட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்களுடைய கால்நடைகள் அதிகமா இருக்கிறது, ஆடு மாடு அதிகமா இருக்கிறது, இந்த இடம் ஏற்றதா இருக்கிறது, இதை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனா ஆண்டவர்கள் கொடுத்தது என்ன தெரியுமா? நீங்கள் யோர்தானை கடந்து போய் தான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் இவர்கள்
ஆடு மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்ட காரணத்தினாலே அவர்கள் இந்த கரையில இருந்து விட்டார்கள். அதைத்தான் அங்கே சொல்கிறது, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன. என்னாகும் 32ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, அந்த 32ஆம் அதிகாரத்துல எப்படி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீ இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சோன்னு சொன்னா என்ன அப்பா அர்த்தம் சொல்லி மோசே அவங்ககிட்ட கேட்பார். இந்த ரூபன் கோத்திரத்தாரையும் காத் கோத்திரத்தாரையும் பார்த்து ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். 32ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? எப்பா, யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், நீங்க என்ன செய்றீங்க? மந்தைகளின் சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, மனிதனுடைய அழுகுரல் உனக்கு கேட்கவில்லையா? சில மாதங்களுக்கு முன்பாக பத்திரிகையில் இருந்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கர்நாடகாவிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரு நாள் காலை பொழுதிலே ஒரு சிறு பெண் ஓடிக்கொண்டு வருகிறாள் காவல் நிலையத்தை நோக்கி பார்த்து. அந்த வாசல் நிற்கிற அந்த பாராவுக்கு போலீஸ்காரர் என்னமான்னு கேட்கிறார். அவளை துரத்தி கொண்டு ஒரு கூட்டம் ஓடி வருகிறது. அந்த பிள்ளை வந்து, ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அவளை அந்த ஸ்டேஷனுக்குள்ள உள்ள கூட்டு போறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்கறாங்க. அந்த பிள்ளையை எங்கிட்ட ஒப்பு கொடுங்க அப்படின்னு அந்த கேட்கறாங்க. அது யாருன்னு கேட்டா அது அவளுடைய பெற்றோர். என்னன்னு விசாரிச்சா, கர்நாடகாவில இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன, ஒரு குறிப்பிட்ட வழக்கம் இருக்கிறது. தன்னுடைய மூத்த பிள்ளையை தேவதாசியாக எல்லையம்மன் என்கிற ஒரு கோயிலுக்கு அவளை நேர்ந்து விட்டு விடுவாங்க. ஒரு காலத்துல நம்ம டோனாவர் பக்கத்துல இருந்த அந்த பழக்கம், தேவதாசியாக விடுகிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது கர்நாடகாவில். பெற்றோரே அந்த காரியத்தை செய்யறாங்க. ஆனால் அந்த பிள்ளை பயந்து ஓடி வருகிறான் எங்க, போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து. இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்முடைய மந்தைகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க போகிறோமா, அல்லது மாறாக மனப்பூர்வமா நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோமா? ரூபன் கோத்திரத்தார் என்ன செய்தார்கள்? மந்தைகளின் சத்தத்தை கேட்க அது நடுவிலே அவர்கள் இருந்து விடுகிறது தான் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கீலேயாத் மனுஷர் அல்லது காத் கோத்திரத்தார் 17ஆம் வசனம், யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். என்ன அர்த்தம்? நாங்களும் இங்கேயே தங்கி விடுகிறோம், எங்களுடைய ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம் என்று சொல்லி அவர்களும் அங்கேயே இருந்து விட்டார்கள். யுத்தத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. தான் மனுஷர் கப்பலிலே தங்கியிருந்தது என்ன அப்படின்னு, சுகமான ஜீவியத்திற்கு என்ன யுத்தம் நடந்தாலும் பரவாயில்லை, மக்கள் எப்படிப்பட்ட பாடுகளை பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் சுகமாய் தங்கிவிட்டால் போதும் என்று சொல்லி கப்பல்களிலே தங்கிவிட்டார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். யுத்தத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. ஜனங்களின் அலுவலர்களை அவர்கள் தொடவில்லை. தங்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். இந்த மக்கள் கூட்டம் நம்ம எந்த வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறோம்? எந்த பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறோம்? மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவள் பக்கம் நிற்கிறோமா? அல்லது மந்தைகளின் சத்தத்துக்கும் என்னுடைய தேவைக்கும் நான் சுகமாய் தங்க வேண்டும் என்று சொல்லி நாம் இருந்து விடுகிறோமா? நேற்றைய தினத்துல அந்த ஏஜி சபைகளுடைய அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வரலாறு நடித்து காண்பிக்கப்பட்டது. அதை பார்த்து கொண்டிருந்தேன். சற்று நீண்ட ஒரு பெரிய நாடகத்தை, ஏறத்தாழ 1 மணி நேரம் அதை செய்தாங்க. அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் படிக்கிற ஒரு நண்பர் வந்து அவர்கள் இணைந்து படிக்கிறார்கள், மருத்துவம் படிக்கிறாங்க. படிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்பை கேட்கிறார். ஆப்பிரிக்கா நாட்டினுடைய நிலைமையை கேட்கிறார். அவருடைய உள்ளம் உடைந்து விடுகிறது. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கேட்கிறார். அப்படி நண்பர் வந்து சொல்றான், டேவிட் நம்ம ஃபைனல் எக்ஸாம் முடிச்சு ஒரு பெஸ்ட் டாக்டர்ஸா மாற போறோம் அப்படி சொல்றான். டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், இல்லை நண்பா, நான் ஆப்பிரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். பல பாடுகள், பல உபத்திரவங்கள். அங்கே நரமாமிச மக்கள் மத்தியில போய் ஊழியம் செய்கிறார். இன்றைக்கு தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஃபால்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னா டேவிட் லிவிங்ஸ்டன் தான். பல கண்டுபிடிப்புகள், பல கிராமங்களுக்கு பாதைகள், அந்த மக்களின் முன்னேற்றத்துக்காக தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறார். மரித்து போய் விடுகிறார், பலவீனத்தின் நிமித்தமாய், நோய் தாக்கினது நிமித்தமாய். அவருடைய இருதயம் ஆப்பிரிக்காவிலே புதைக்கப்படுகிறது. அவருடைய சரீரம் இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்படுகிறது. வெஸ்ட் மினிஸ்டர் சபையிலே அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்படுகிறது. இராணுவ மரியாதையோடு இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சரீரம் அடக்கம் செய்யப்படுகிறது.
அப்பொழுது ஒரு நபர் வருகிறார், வந்து அந்த ராணுவ அதிகாரத்தில் சொல்கிறார், ஒரு 10 நிமிடம் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சரீரத்தை நான் பார்க்க வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். இல்லை, அடக்க முடிகிற நேரம் இல்லை, எனக்கு தயவு செய்து கொடுங்கள். அவருடைய என்னுடைய நண்பன் என்னோடு மருத்துவக் கல்லூரியை படித்த அடையாள அட்டையை நான் வைத்திருக்கிறேன். அந்த பெட்டிக்கு அருகிலே போய் சொல்கிறான், டேவிட் லிவிங்ஸ்டன் நீ சாதித்து விட்டாய், டேவிட் லிவிங்ஸ்டன் நீ சாதித்து விட்டாய், உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த சிராக்கியத்தை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லுகிறதோ அந்த நாடகம் முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான ராத்திரி சமயத்திலே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம், தங்களுடைய சுய தேவைகளுக்காக யுத்தத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கி கொண்ட ஒரு கூட்டம், நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம்? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். என்னுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? மனப்பூர்வமான ஈடுபாடா? ஆர் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் am I involving with the mission? ஊழியத்தில் ஏதோ அழைத்தார்கள் என்பதற்காக ஈடுபடுகிறேன். ஆண்டவருடைய தியாகத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், கிறிஸ்துவை காட்டிலும் யாரும் தியாகம் செய்து விடவில்லை என்று சொன்னார். கிறிஸ்துவை காட்டிலும் யாரும் தியாகம் செய்து விடவில்லை என்று சொன்னார். ஹட்சன் டெய்லர் சொல்லுகின்ற பொழுது, நாட் ஈக்குவல் கிஃப்ட்ஸ் பட் ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். அனைவருக்கும் சமமான தாளந்துகள் அல்ல, ஆனால் சமமான தியாகம் எல்லாருக்கும் உண்டு என்று சொன்னார். இந்த அருமையான ராத்திரி சமயத்துல ஆண்டவரே, என்னுடைய ஈடுபாடு என் தேசத்தினுடைய நிலைமையை பார்த்து, இன்னும் நற்செய்தி அறிவிக்கப்படாத மக்களின் கூட்டங்களை எண்ணி பார்த்து என்னுடைய ஈடுபாடு இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய அன்பை, நான் சிலுவை அன்பை எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த அன்புக்குள்ளாக ஆட்கொள்ளப்பட்டு நான் உடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் இந்த ராத்திரி பொழுதிலே தெளிவாக வந்தக்கா ஸ்தோத்திரம். நியாயவிதிகள் 5ஆம் அதிகாரத்திலே ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த ஒரு கூட்டம், அந்த வரிசையிலே நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆனால் அதே வேளையிலே இவ்வளவு பெரிய தேவை இருந்தும் ஆண்டவரே, மந்தைகளின் சத்தத்தை கேட்பதற்கும் ஆண்டவரே, யோர்தானுக்கு அக்கறையிலே கிரேயத் மனுஷர் இருந்து விட்டது போல, தான் மனுஷர் கப்பல்களிலே தங்கியிருந்தது போல, ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கியிருந்து சுகமாய் தாபரித்தது போல நாங்கள் தாபரித்து விடக்கூடாது. எங்கள் தேசத்தினுடைய தேவைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு உறுதி உண்மையாய் இருக்கிறது. ஈடுபடக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய கரங்கள் நீட்டப்படட்டும். எங்கள் கால்கள் தேவைகளை நோக்கி நடக்கட்டும். தேவையுள்ள மக்களை சந்திக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.